ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் எதை பேசினாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அறிவு இல்லை என்றால் அங்கே ஆகாத சம்பாஷணை உண்டாகி விடுகிறது. ஆகாத பேச்சுக்களை பேசி தங்களுடைய ஒழுக்கமுடைய பரிசுத்த ஜீவிதத்தை கெடுத்து கொண்டவர்கள் தான் இன்றைக்கு அநேகராய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தந்தாலும் கூட அவைகளுக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் தங்களுக்கு வரும் யோசனைகளையே பேசி பேசி தங்களை கரைப்படுத்திக் கொண்டே வாழுகிறார்கள். சொற்களின் மீதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் போதிக்கிறது. ஒழுக்கமாய் வாழ்கிற ஒரு மனிதன் தேவையில்லாத காரியத்தை பேசுகிற மனிதனோடு சிநேகம் வைத்து இருவரும் உரையாடினால் ஒழுக்கமில்லாதவனுடைய பேச்சு நல்லவனை கரைப்படுத்தும். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆனால் உங்களிடம் ஆகாத சம்பாஷணைகள் இருக்கிறதா என்று மட்டும் ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் சம்பாஷணையில் தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது போல உங்கள் சம்பாஷணைகளையும் பேச்சையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து உங்களை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் சகல ஒழுக்கத்தையும் பாதுகாத்து வீணான பேச்சை பேசுகிறவர்களிடமிருந்து உங்களை விலக்கி உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள அனுகிரகம் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மனையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உமது ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சுய ஞானத்தில் நம்பிக்கை வைக்காமல் உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களால் இயக்க பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க பாதுகாவலும் ஆறுதலும் சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் தந்தருவீராக. அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்ப உறவில், சமூக வாழ்வில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் போக்குவரத்தில், கையின் பிரயாசங்களில், வேலை, தொழில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிழைப்புக்கேற்ற வழியை தேடி வேலைக்காக பல முயற்சிகள் செய்து வரும் மக்களுக்காகவும், வேலை நிரந்தரத்திற்காக, பதவி உயர்வுக்காகவும் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் தயவு செய்து அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தளங்களில் திருமண வரம் தேடி தருகிறோம், வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறோம், கடன் வழங்குகிறோம் என்று மோசடி செய்பவர்களிடம் மக்கள் ஏமாந்து தங்கள் பணங்களை இழந்து ஏமாற்றமடையாமல் காக்கப்படவும், இந்த மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பவும், சமூக வலைத்தளங்களில் தவறான காரியங்களை பார்த்து அடிமைப்பட்டு போனவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும், பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி இடையே ஒரு மனம், ஐக்கியம், சமாதானம் பெருகவும், ஒன்றாக சேர்ந்து வாழவும் தேவ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான வியாதிகளினால் தாக்கப்பட்டும், விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டும், மருத்துவமனைகளில் இருந்து சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவரீர் தஞ்சமாக, உயர்ந்த அடைக்கலமாக இருந்து சுகப்படுத்தி அவர்களை தேவ பலத்தோடு வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் தேவரீர் எங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும், கண்ணை கண்ணீருக்கும், காலை இடர்களுக்கும் தப்புவித்த தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் மற்றும் போரினால் எல்லாவற்றையும் இழந்து, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, மருத்துவ வசதியின்றி பரிதபிக்கும் மக்களை பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவன் தாமே போஷித்து காப்பாற்றி அளவும், போர் அபாயங்கள் மாறவும், மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், பயமின்றி வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுபானம், போதை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து மக்கள் விடுபட முடியாமல் சமாதானமின்றி தவிக்கும் ஒவ்வொருவரையும் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், பாவக்கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை கர்த்தர் திறந்தள்ளவும், பயணம் செய்கிறவர்கள் விபத்தின்றி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேருண்டாகவும், குழந்தைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் கவலை நீக்கி சந்தானம் விருத்தியடைய செய்யவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட நம்பிக்கையிலிருந்து விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் செயல்படவும், ஆரோக்கியத்தோடு
பாதுகாப்பாய் வாழவும் தேவரீர் அனுகிரகம் செய்திட ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணிகள் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை பொறுத்தருளும், மேன்மையான நன்மைகளை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.